Good morning, dear children. Happy to meet you all again through this online class. We are in chapter circulation, body fluids and circulation. When we talk about the body fluids, we have been discussing about different aspects. Today, let us see different types of blood vessels in our body. One is artery, vein and capillary. Okay, arteries, veins and capillaries. Wonderful mechanism God has given us. It does its work in the right time. It knows what to do. Sometimes we fail to understand what we have to do on time, but it helps us. All the organelles, all the structural basis what we have, it does its work. Okay. Happy. Before starting the class, we will have a word of prayer, children. Our loving Heavenly Father, thank you so much for this wonderful day. Lord, help us to do our duty. Help us to accomplish our responsibilities today. As we learn, as we discuss the different types of blood vessels, help us to understand, Lord. In Jesus' name we pray, amen. So children, there are three types of blood vessels. One is arteries, veins and capillaries. To talk about these arteries are, we usually associate the terms. Even in 10th standard we learned like this only. I taught you like this only. Arteries, always out. Okay, are out. Arteries are. Keep this in your mind. Arteries always carries blood out of the heart. So, when blood comes out of the heart to the different parts of the body, surely it must be the vessels that carry oxygenated blood. Okay. Arteries எப்பவுமே out அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Arteries எப்பவுமே the blood vessel or a kind of a blood vessel which carries oxygenated blood. Okay. And next we have, it is called veins. Veins வெளியே. இது எப்படி வெளியேனா, வெளியே இருந்து உள்ள வர்றது. ஐயோ, அப்போ நான் எப்படி இதையும் ஞாபகம் வச்சுக்கிறது அவுட்டுங்கிறதுனா, எப்பவுமே ஆக்சிஜனேட்டட் ஆர்டரிஸ் O2 ஓ ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இதுதான் கீ டேர்ம். ஆர்டரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட். வெயின்ஸு வே ஊ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். வெளியேருந்து உள்ள. அப்போ வெளியேருந்து உள்ள வருதுன்னா the blood vessel which carries deoxygenated blood, அதாவது நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட்டை டிஷ்யூவில் இருந்து வேஸ்ட் ஆனதெல்லாம் தூக்கிட்டு, நம்ம பார்த்தோமே கேபிலரிஸ் தூக்கிட்டு வரோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது இங்கே ஆக்சிஜனேஷனுக்காக ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போகும். ஓகே, இது நம்ம பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா கேபிலரிஸ் இல்லையா. கேபிலரிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளட் வெசல். இட் இஸ் அ பிளேஸ் வேர் போத் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் மீட். அப்போ இது எங்கே மீட் அப்படின்னா டிஷ்யூவில், ஒரு செல்லில் தான் மீட் ஆகிற இடம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹார்ட்லேருந்து, ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்லேருந்து, ஐ டேக் த ஹார்ட். இந்த ரெட் கலரில் ரெட்டாக இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட், இது வெசல், பிளட் வெசல். இப்போ இது அயோட்டா, திஸ் இஸ் அயோட்டா.
Okay, a large oxygenated blood carrying vessel. இந்த அயோட்டா பிக்காக இருக்குல்ல, இந்த அயோட்டா will give rise to arteries. கொஞ்சம் சின்னது. ஆர்டரிஸை விட கொஞ்சம் சின்ன பிளட் வெசலுக்கு பேர் மெட்டா ஆர்டரியோல்ஸ். அயோட்டா அப்புறம் ஆர்டரிஸு, ஆர்டரிஸ்க்கு அப்புறமா ஆர்டரியோல்ஸு, ஆர்டரியோல்ஸ்க்கு அப்புறமா மெட்டா ஆர்டரியோல்ஸ். ஓகே, ஸோ பெருசு, அதில் ஒரு குட்டி, அதில் குட்டி, அதில் குட்டி. இந்த மெட்டா ஆர்டரியோல்ஸும் அதே மாதிரி இது வெயின்ஸு. இந்த ப்ளூ கலரில், இப்போ நம்மளோட உடம்புலும் ப்ளூ கலரில் வெசல் இருக்குமான்னு சொல்லி கேட்காதீங்க. This denotes the vessel which carrying deoxygenated blood children. சரியா? இப்போ இது வெயின்ஸு. ஓகேவா? இப்போ இந்த வெயினு பெருசு, இதை தான் சுப்பீரியர் வீன கேவா அண்ட் இங்கேருந்து வரும்போது இன்ஃபீரியர் வீன கேவா அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு அடுத்தது வெயின்ஸ், வீன கேவா, வெயின்ஸு, வெயின்ஸ்லேருந்து வென்யூல்ஸ்னு ஒரு குட்டி பிளட் வெசல். ஓகே, அப்போது வென்யூல் தான் இந்த ஒவ்வொரு டிஷ்யூ பக்கத்தில் இருக்கிறது. ஸோ the place where venules and meta-arterioles meet in the tissue or in the cell, it is called capillaries. Capillaries is very, 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 very minute blood vessel. பிளட் வெசலை எங்கே பார்க்கலாம், இந்த கேபிலரியை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்குள்ளே பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சு எப்போ அது ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நைட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, தூக்கம் வருது, தூங்காமல் அப்படியே இருக்கீங்க, கண்ணெல்லாம் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்வாங்க. அப்படின்னா உன்னுடைய கேபிலரிஸ்லாம் பயங்கர ஆக்டிவாக ஆகிடுச்சு, இட் நீட்ஸ் ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த கேபிலரிஸ். என்ன அப்படின்னா, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிலரிஸை சொல்லணும் அப்படின்னா எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். இட் டஸ் இட்ஸ் ஒர்க். ஆல் த வெசல்ஸ் தட் ஆர் கேரிங் த பிளட் ஆர் ஆஃப் தீஸ் 3 டைப்ஸ் தான். ஓகே, they are arteries, veins and capillaries. Vessels பொறுத்த வரைக்கும் they are hollow structure. They have a complex wall surrounding the lumen. Blood vessels, in humans, they are composed of 3 layers. Any blood vessel you take in the human, there are 3 structures. Hollow-வா இருக்கு. ஓகே, அண்ட் ஹாலோவை ஒட்டி இருக்கிறது டியூனிகா இன்டிமா. ஏன்னா இன்டிமசி, இன்னர் இன்டிமா. இடையில இருக்கிறது, மிடில் இருக்கிறது டியூனா மீடியான்னு சொல்லணும். திஸ் இஸ் டியூனா மீடியா, மிடில். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டியூனிகா எக்ஸ்டர்னா, இதுதான் வெளியே இருக்கிறது. ஓகே, ஸோ 3 layers are there composing the vein or any blood vessel. And inner layer பொறுத்த வரைக்கும் எது, டியூனிகா இன்டிமா இருக்கு இல்லையா, ஆர் டியூனிகா இன்டர்னான்னு சொல்லலாம். they support the vascular endothelium. அப்புறம் மிடில் லேயரை பொறுத்த வரைக்கும் they are composed of smooth muscles and an extracellular matrix that contains புரோட்டீனும் இலாஸ்டினும் இருக்குது. ஏன் இந்த இலாஸ்டின் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பிளட் வெசல் எப்பவுமே சுருங்கி விரிகிற தன்மையை கொண்டது. கான்ட்ராக்ஷன் அண்ட் த ரிலாக்ஸேஷன் வில் பி தேர். ஓகே, அண்ட் ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ப்ரோட்டீன் ஹேஸ் டு பி தேர் டு ரிப்பேர் இட். ஸோ ப்ரோட்டீனும் இலாஸ்டினும் இந்த மீடியா டியூனிகா மீடியாவில் இருக்குது. The contraction and the relaxation of the smooth muscles that are result in the
வேசோனா வெசல், கன்ஸ்ட்ரிக்ஷனை கான்ட்ராக்ட் பண்ணுறது. அண்ட் வேசோ டயலேஷன் அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகிறது. அண்ட் அவுட்டர் லேயர் டியூனிகா எக்ஸ்டர்னா ஆர் டியூனிகா அட்வென்டிஷியா அப்படின்னு இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை சொல்லணும். அண்ட் தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் சில்ட்ரன். ஓகே, you can see this and you can see the place where இங்க இருக்கு பாருங்க, லார்ஜ் வெயின் சுப்பீரியர், இது சுப்பீரியர் வீனக்கேவா, இது இன்ஃபீரியர் வீனக்கேவா. லார்ஜ் வெயின்லேருந்து இட் கிவ்ஸ் ரைஸ் டு த வெயின். கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அதை விட சின்ன திக்னஸ் காட்டுறது வென்யூல். ஓகே, அண்ட் இந்த பக்கம் பாருங்கள், இது நம்மளுடைய ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பக்கம் நிற்கிறது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆல்வேஸ் ரைட் ஹேண்ட் சைடு deoxygenated blood children. Always left hand side when you stand. இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை நீ பொறுத்துக்கணும், நீ மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட் உள்ளே வரும். இது இல்லை, இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பிளட் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்மளோட உடம்பு பகுதியிலேருந்து, எல்லா உடம்பு பகுதியிலேருந்தும். இது ஹார்ட் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்டுக்கு மேலே இது கழுத்து பகுதி, செஸ்ட்டு, கழுத்து பகுதி, கழுத்துக்கு மேலே இருக்கிற தலையில் பகுதி, அங்கேருந்தெல்லாம் வர டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை சுப்பீரியர் வீன கேவா வில் கலெக்ட் அண்ட் பிரிங் இட் ஹியர். செஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதி நம்மளுடைய கால் தொடப்பகுதி, கால் பகுதி, முட்டி பகுதி, பாதம், அதில் இருந்து எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தூக்கிட்டு வர்றது இன்ஃபீரியர் வீனகேவா. ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. இதுதான் என்னது, டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொன்னேன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை இது எங்கேருந்து தூக்கிட்டு வருதுன்னா லங்ஸ்லேருந்து கொண்டு வரும். லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே வரும் ஞாபகம் இருக்கா? ரெஸ்பிரேஷனில் நம்ம படிச்சிட்டோம். ஆல்வியோலையில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குதா? நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணுற ஆக்சிஜனை இங்கே லங்ஸ்க்கு கொண்டு வரும்போது லங்ஸில் இருந்து இந்த பல்மோனரி ஆர்டரி வில் டேக் இந்த இடத்துல இருந்து பல்மோனரி ஆர்டரி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்க்கு கொண்டு வந்து வைக்கும். அது டீஆக்சிஜனேட்டடு. ஆக்சிஜனேட்டட் பிளட்டு நம்ம மூக்கு வழியாக இழுத்த பிளட்டை இந்த வழியாக பல்மோனரி வெயின் மூலமாக இங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் இங்கே வந்து சேரும். ஐயோ, இப்போ தான் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த ஆர்டரினாலே ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, வெயின்னாலே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொன்னீங்களே மிஸ். அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளோட ஹார்ட்லேருந்து வர ட்ரங்க்கு அப்படின்னு சொல்லலாம், பல்மோனரி ட்ரங்க்கு, அது மட்டும் மாறும். எப்போ இங்கே மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸு. ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது தெளிவாக இதை பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிக் அயோட்டா சொன்னா, அயோட்டாவில் இருந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது ஆர்டரிஸ், அண்ட் ஆர்டரிஸில் இருந்து ஆர்டரியோலு, அண்ட் ஆர்டரியோலில் இருந்து மெட்டா ஆர்டரியோல்ஸாக இங்கே மாறும். So the place where arterioles, meta-arterioles and venules meet is called capillary. Okay, this is capillary. Able to get me, children? And coming to arteries, the blood vessels that are carrying blood from the heart is called arteries. And the arteries, they are usually deep inside the body. Arteries எப்பவுமே நம்மளோட உடம்புக்குள்ள உள் பகுதியில் arteries இருக்கும்.
அண்ட் வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸை சொல்லும்போது தே ஆர் வெரி திக் அண்ட் நான் கொலாப்சிபிள். ஆமாம், எந்த பிரச்சனையும் வராது. எந்த என்ன சொல்லணும்னா வெரி ஸ்ட்ராங், உடையிற மாதிரி இல்லை, கிழிகிற மாதிரி கிடையாது. வெரி ஸ்ட்ராங் இன் த ஸ்ட்ரக்சர். அண்ட் ஏன் they have to maintain our pressure. நம்மளோட உடம்புல இருக்கிற ப்ரெஷர் அது தாங்கணும். ரத்தத்தை இதுதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு, ஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லையா. அண்ட் they can withstand high pressure and they don't have any valves. All the arteries they carry oxygenated blood except pulmonary artery. ஓகே, புரிஞ்சிடுச்சா? இந்த பல்மோனரி ஆர்டரி தான் இங்கே இருந்து இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு வராத இங்கேருந்து தூக்கிட்டு போகும் லங்ஸுக்கு. இதோ இது லங்ஸுக்கு போகிற வழி, இது பல்மோனரி ஆர்டரி. ஓகே, அண்ட் லார்ஜஸ்ட் ஆர்டரி அப்படின்னு சொல்லணும்னா திஸ் இஸ் அயோர்டா. தே ஆர் 2.5 centimeter in diameter and 2 mm in thickness. They branch into small arteries and they culminate into tissues as feet arteries. And in the tissues, the arteries branches into arterioles. அதை நம்ம பார்த்துட்டோம். And blood உள்ள என்டர் ஆகும்போது, ஆர்டரியோலோட என்டர் ஆகும்போது it may have a pressure of 85 mmHg இருக்குமா. And as it leaves and it flows into the capillary, இந்த ப்ரெஷர் கண்டிப்பாக ட்ராப் டவுன் ஆகிடும். எவ்வளோக்கு ட்ராப் டவுன் ஆகிடும் அப்படின்னா 35 mmக்கு ட்ராப் டவுன் ஆகிடும். ஸோ 1 mm of Hg is equal to 0.13. ஓகே, அண்ட் SI யூனிட் KPa அப்படின்னா இதை கிலோ பாஸ்கல் அப்படின்னு சொல்லணும். mmHgயோடைய SI யூனிட் ஆஃப் mmHgயோடைய மெஷர் அப்படின்னு சொல்லணும்னா கிலோ பாஸ்கல். And arterioles are very small and they are very thin, narrow, and which they are connected to the capillaries. And a small sphincter muscle, that lies at the junction between the arterioles and the capillaries to regulate the blood supply. And arteries do not have branches into arterioles. They can also form anastomosis அப்படின்னு சொல்லலாம். anastomosis சம்டைம்ஸ் எந்த இடத்துலலாம் ஆர்டரியோல்ஸ் இல்லையோ அந்த இடத்துலலாம் இன்னும் குட்டி குட்டி குட்டியாக அனஸ்டோமோசிஸ் உருவாகிடும். அனஸ்டோமோசிஸ் அப்படின்னா தீஸ் ஆர் த கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் பிளட் வெசல் ஆர்டரிஸ் வித் தி அனதர் பிளட் வெசல். ஒரு பிளட் வெசல்லேருந்து இன்னொரு பிளட் வெசலுக்கு இருக்கிற கனெக்ஷனை தான் அனஸ்டோமோசிஸ் அப்படின்னு சொல்லணும். And they provide alternate route of the blood flow if the original blood flow is blocked. ஏன் அப்படின்னா கிளை ஆறு மாதிரி இது வந்து கொலாப்சிபிள் கிடையாது. சம்டைம்ஸ் இதில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, ஆர்டரிஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா இங்கே பிளாக் ஆகிடுச்சுன்னா ரூட்டை மாற்று, டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி அனஸ்டோமோசிஸ் வில் டேக் த பிளட் ஃப்ளோ டு தி அதர் vessel or other cell. Children, சூப்பராக இருக்குல்ல. And this allows blood to flow freely even if one of the arteries closing during the bending of the joints. ஒரு வேளை ஜாயின்ஸ் பெண்ட் ஆகிற இடத்துல அங்கே ஏதோ பிளாக் இருக்குது அப்படின்னாலும் அழகாக பிளட் ஃப்ளோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு அனஸ்டோமோசிஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். ஓகே, சூப்பர். அண்ட் கேபிலரிஸை பொறுத்த வரைக்கும் these are the capillaries. They are made up of the bed of the fine networks of the capillaries, and they are thin walled and they are consisting of the single layer and squamous epithelium ஆல ஆக்கப்பட்டிருக்கிறது. டியூனிகா மீடியா இருக்குது, எலாஸ்டின் ஃபைபர்ஸ் இல்லை அதில். அப்புறம் கேபிலரி பெட்ஸ் ஆர் த சைட் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் இடையில இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம். அப்புறம் பிளட் வால்ஸ் ஆஃப் த கேபிலரிஸ் வந்து they are guarded by the semilunar valves. Blood volume in the capillaries is high but the flow of blood is very slow. அப்புறம் மிக்சட் பிளட்,
ஆக்சிஜனேட்டடும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் இங்கே மிக்ஸ் ஆகிற இடம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ கேபிலரிஸில் போத் காம்பினேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். ஸோ the capillary bed may be flooded with the blood or may be completely what will have a bypassed bending on the body conditions in the particular organ. Veins பொறுத்த வரைக்கும் they are very thinner walls, arteries thicker walls children, vein thinner walls and larger lumen கிட்ட இருக்கும் and they can be easily stretched and they carry the deoxygenated blood except the pulmonary vein. ஏன் pulmonary vein அப்படின்னா இதோ எங்கே இருக்குது pulmonary vein? இதோ இங்கே இருக்குது பாரு pulmonary vein. இங்கேருந்து பிளட்டை லங்ஸ்க்கு இது தூக்கிட்டு போகிறது லெஃப்ட் pulmonary arteries. அங்கே லங்ஸ்க்கு போயிட்டு பிளட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டு கிடைச்ச உடனே அங்கேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் pulmonary vein இங்கே கொண்டு வந்து இங்கே லெஃப்ட் அயோர்ட்டால கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? அண்ட் பிளட் ப்ரெஷர் இஸ் வெரி லோ இன் த வெயின்ஸ் அண்ட் இட் ஹேட் அ வைட் வால் விச் இஸ் கொலாப்சிபிள். ஆமாம், வெயின்ஸ் வந்து கொலாப்சிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டியூனிகா மீடியா வந்து ரொம்ப தின்னராக இருக்கும் வெயினில் ஆர்டரிஸை விட. அண்ட் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இன் வெயின்ஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த செமிலூனார். இங்கே இருக்கிற செமிலூனார் வேல்வு தான் இதை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால யூனிடைரக்ஷனலாக இருக்கும். அண்ட் பிளட் சாம்பிள்ஸ் எப்போவுமே நமக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்போவுமே பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் எடுக்கிறது வந்து வெயின்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஏன் வெயின்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க யூஸ்வலாகவே அப்படின்னா தே ஆர் வெரி சேஃப் and they have a very low blood pressure in the veins. அதனால் பிளட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம எங்கேருந்து தான் எடுப்பாங்க? ஆர்டரிஸா வெயின்ஸா அப்படின்னா வெயின்லேருந்து தான் பிளட் எடுப்பாங்க. ஊசி போடுறதுக்கு அதனால தான் நரம்பூசி வெயினில் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வெயின் தான் சேஃபஸ்ட்டு பிளேஸ். இங்கே வெயின் எங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் இதனால தான். ஏன் அங்கே பிபி வந்து கம்மியாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது, கார்னரி பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ் தட் ஆர் கேரிடு டு த கார்டியாக் மசில். இப்போ உடம்புக்கு மேலேருந்து கீழே இருந்து இதெல்லாம் சுப்பீரியர் வீனக்கேவாக எடுத்துகிட்டு வருது, இன்ஃபீரியர் வீனக்கேவாக எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிறத இது யார் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா கார்னரி பிளட் வெசல்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ ஹார்ட் மசில்ஸ் தட் ஆர் சப்ளைட் வித் 2 arteries, one is right and the other one is left. And usually they are surrounded in the crown like. அதனால தான் இது பேர் கார்னரி ஆர்டரி அப்படின்னு சொல்கிறோம். And the left ventricle and the posterior portion of the left ventricle, right ventricle and posterior portion of the left ventricle, they are supplied with the right coronary artery. And anterior and lateral part of the sideல இருக்கிறது எல்லாமே left ventricle, it is supplied with the left coronary arteries. I hope you understood, children. We will meet in the next video.